அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் இருந்து மதிமுக விலகியது என்று பொதுக்குழுவை கூட்டி அறிவித்தார் திரு வைகோ அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் பொழுது மிகவும் ஆவேசப்பட்டார். அவர் எதற்காக ஆவேசப்பட்டார் என்று இப்பொழுது பார்க்கலாம். அவர் என்ன ஆவேசப்பட்டார்? பத்திரிகையாளரும் ஊடகங்களும் அவரை தனிமைப்படுத்தி அட்டாக் செய்கிறீர்கள். நான் எந்த சாதனை பண்ணாலும் அதை பற்றி நீங்கள் பேசுறதில்ல. இந்த வைகோன்னா இப்படி தான் கட்சி தாவல் செய்வார், இவருனா இப்படி தான் அப்படின்னு என்னை முத்திரை குத்துறீர்கள் என்று சொல்கிறார். மேலும் 2 தினங்களுக்கு முன்பு ஒரு திருமண மண்டபத்தில் ராசா அவர்கள் என்னை ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு. அதை நான் கவனித்தேன். பொதுக்குழு கூட்டி நாங்கள் முடிவெடுத்து விட்டோம், தாவேக்காவுக்கு இணைகிறோம்னு சொல்கிறார். அப்போ பத்திரிகையாளர் கேட்குறாங்க, நீங்கள் எதற்காக தாவேக்காவிற்கு இணைகிறீர்கள் கேட்டால், அவங்களாம் கரப்ஷன் இல்லை, கமிஷன் இல்லை, அப்புறம் இருமொழி கொள்கையை அவர்கள் ஆதரிக்கிறார்கள், மும்மொழி கொள்கையை அவர்கள் எதிர்க்கிறார்கள், அண்ணா வழியை பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். மேலும் ஐயா அவர்கள், நான் ஒரு வார்த்தை சொன்னால் நீங்கள் 100 வார்த்தை என் மீது குற்றச்சாட்டு வைக்கிறீர்கள், என்னை தனிமைப்படுத்தி விடுகிறீர்கள், திமுகவுக்கு வக்காலத்து வாங்குகிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாரு. நீங்கள் இங்கே 9 வருஷமும் கமிஷன் அப்புறம் கரப்ஷன் சொல்கிறீங்களே, இப்போ தாவேக்காவுக்கு போனால் அந்த கமிஷனும் கரப்ஷனை பற்றி பேசுவீங்களா அப்படின்னு கேட்டால், நாங்கள் இங்கே இருக்கும்பொழுது கூட்டணி தர்மத்திற்காக வாயை மூடிக்கொண்டு இருந்தேன். இப்போ நான் தாவேக்காவுக்கு சென்று விட்டேன் அல்லவா, அப்பொழுது நான் குற்றமும் குறையும் எடுத்து கூறினால் அதை ஏற்றுக்கொள்வார் இன்றைய முதல்வர் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது அப்படின்னு சொல்கிறாரு. நான் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயாவை பற்றி குற்றமும் குறையும் கூற மாட்டேன் அப்படியும் சொல்கிறாரு. குளத்தூரில் எதுக்காக அவர் தோத்துட்டாருன்னு கேட்கும் பொழுது, மக்களை தான் நீங்கள் கேட்கணும், வாக்களித்த மக்களை கேட்க வேண்டிய கேள்வின்னு சொல்கிறாரு. உங்களின் 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்துவிட்டால் நானே இடைத்தேர்தலில் உங்களுக்காக பிரச்சாரம் செய்வேன் என்று இன்றைய முதல்வர் திரு விஜய் ஐயா என்னிடம் கூறினார் என்று கூறுகிறார். அதை பற்றி நான் தெரிவித்த பிறகு ஒரு எம்எல்ஏ திமுகவுக்கு சென்று விட்டார், ஒரு எம்எல்ஏ மதிமுகவில் என்னுடன் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ திமுகவுக்கு சென்ற எம்எல்ஏவுக்கு குதிரை பேரம் நடந்ததா இல்லை ஒட்டக பேரம் நடந்ததா அப்படின்னு கேட்குறாரு. ஐயா நீங்கள் இடைத்தேர்தலில் நிற்பீங்களான்னு கேட்கும் பொழுது, நாளை நடப்பதை யார் அறிவார் கேட்டுட்டு நான் நிற்க மாட்டேன் என்று சொல்கிறார். அப்புறம் நீங்கள் எதுக்கு திமுகவோட சின்னத்தில் நிற்கிறீங்க உதயசூரியன்னு கேட்கும் பொழுது, என்னை நிர்பந்தித்தார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் குழு இருக்கும் அல்லவா, அது என்னை நிர்பந்திக்கிறது, என்னை மட்டும்தான் நிர்பந்திக்கிறது, மற்ற தலைவர்கள் எல்லாம் அவர்கள் சின்னத்திலேயே அவர்கள் போட்டியிடுமாறு அவர்கள் செய்கிறார்கள் என்று தன் குறைகளை குற்றங்களை அடுக்கென்று அடுக்கிவிட்டார். இதை மக்கள் மௌனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் சொன்னார்ல, நாளை நடப்பதை யார் அறிவார், அப்படிதான் அமைதியாக கேட்டுன்னு இருக்கிறார். நன்றி, வணக்கம்.